தோமாயார் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவின் நற்செய்தி விதைய தூவின இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த வெள்ளிக்கோடு. இங்க புனித தோமாயாரே ஒரு அறக்கோவில் கட்டி வழிபாடும் நடத்தினார். முன்னாடி இதுக்கு சர்வ வழிகோடு பேரு. எல்லா மதத்தினரும் சேர்ந்து வழிபட்டதால அந்த பேர் வந்ததுன்னு சொல்லப்படுது. பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சடையவர்மன் செழியன் சேந்தன் கூன் பாண்டியன் என்ற அரசன் தன்னுடைய கூன் நீங்குவதற்காக அப்போது அரச சபையில் உயர் பதவியில் இருந்த தேவப்பா ராஜப்பா என்பவர்களது தங்கையை தைத்துவ விவாகையாக காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டிய நிலை வந்தது. இதனை விரும்பாத சகோதரர்கள் இருவரும் தங்கள் தங்கையை கொன்றுவிட்டு அரசருக்கு தெரியாமல் தப்பியோடி சர்வ வழிகோட்டிற்கு வந்தனர். அவ்வேளையில் கிறிஸ்தவம் தழுவியிருந்த பிராமணர்கள் அவர்கள் இருவரையும் ஆதரித்து தாங்கள் நடத்தி வரும் பாடசாலைக்கு ஆசிரியர்கள் ஆக்கினர். பின்னர் சகோதரர்கள் இருவரும் கிறிஸ்தவம் தழுவி இங்கேயே தங்கி வாழ்ந்து வந்தனர். தூய தோமாயாரால கட்டப்பட்ட இந்த ஆலயம் 1516ல போர்த்துகீசிய மறை போதகர்களால விண்ணக அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாம். 1802ல வேலுத்தம்பி தலவாய் காலத்துல ஆலயம் அழிக்கப்பட்டாலும் பாறை மீது சிறு குருசெடி அமைக்கப்பட்டு தூய வியாகுல அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அன்னையின் அருளாலும் கிராம மக்களாலும் பங்கு தந்தைகளாலும் இந்த ஆலயம் இன்று இப்படி உயர்ந்து நிற்கிறது.